ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி மாவு புட்டு கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். அரிசி மாவு புட்டு பண்ணுறதுக்கு அரிசி மாவு, நாட்டு சர்க்கரை, சர்க்கரை, தேங்காய், நெய், நல்லெண்ணெய் இது மட்டும் இருந்தால் போதும். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம இப்போ புட்டு பண்ணுறதுக்கு புட்டு அரிசி மாவு 1.5 கப்பு எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த அரிசி மாவு வந்து ரவை பதத்தில் ரொம்ப மாவு நெய்ஸாக இல்லை பவுட்ரு மாதிரி இல்லாமல் ரவை பதத்தில் இருக்கணும். இப்போ நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு அரிசி மாவில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா அதிகமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஹாட் வாட்டர் லைட்டாக கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இப்போ மாவு வந்து பிசையணும். புட்டு நல்லா சாஃப்டாக மிருதுவாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. புட்டோட டேஸ்ட்டே வந்து இந்த மாவு பிசைறதுல தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா ஈவனாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா நான் ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் நல்லா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி ஆவியில் துணி போட்டு ஆவியில் மூடி வச்சு வேக வைப்போம். அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம தேங்காய் சில்லு ஒரு 3 எடுத்து மிக்ஸி ஜாரில் சும்மா கொஞ்சம் நைஸாக தரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு புட்டு வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வெந்துடுச்சு. அதை எடுத்துட்டு நம்ம கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டு அது கூட நாட்டு சர்க்கரை நமக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்க்காதீங்க. ஜீனியோட உங்களுக்கு நாட்டு சர்க்கரை புட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப சத்தானதும் கூட. அது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நம்ம இது கூட இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். நல்ல எண்ணெயும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதை சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ நமக்கு டேஸ்ட்டான ருசியான அரிசி மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து இப்படியே சாப்பிடணும் அப்படின்னாலும் சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதோட வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுட்டு சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.